ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்ற தவேக தனிப்பெரும்பான்மை இல்லாததால் உடனே ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக எம்எல்ஏக்களின் ஒரு பிரிவினர் தவேக அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்தனர். இதையடுத்து 144 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் தவேக அரசு சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்தது. இந்த சூழலில் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க தவேக குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநல மனு தாக்கல் செய்தார். அரசு நம்பிக்கை ஓட்டெடுப்பில் வெற்றி பெற அரசியல் கட்சிகள் இடையே தவேக 1000 கோடி ரூபாய் வரை குதிரை பேரம் நடத்தியதாக புகார்கள் எழுந்தன. எனவே இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வக்கீல் வாதாடுகையில், தற்போது 2 வகையான குதிரை பேரம் நடக்கிறது. ஒன்று, பணம் கொடுத்து எம்பி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குகின்றனர். அப்படி அவர்கள் பேரம் படிய மறுத்தால் அவர்களை மிரட்டி பணிய வைக்கின்றனர் என்றார். அப்போது நீங்கள் எந்த கட்சியை பற்றி பேசுகிறீர்கள் என நீதிபதிகள் கேட்டனர். நான் தற்போதைய தமிழக அரசியல் குறித்தே மனு தாக்கல் செய்துள்ளேன். எனினும் நாட்டின் எந்த பகுதியில் இப்படி நடந்தாலும் அதை கோர்ட் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். குதிரை பேரம் நடந்ததற்கான எவ்வகை ஆதாரமும் சமர்ப்பிக்கப்படவில்லை. தவிர இந்த மனுவை பொதுநல மனுவாகவும் ஏற்க முடியாது. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என கோர்ட் உத்தரவிட்டது.